ஸ்டேரிங் ஃபீட்பேக்கெல்லாம் பக்காவாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் நினச்சி கூட பார்க்கல ஸ்கார்பியோ வந்து இந்தளவுக்கு ட்ரைவ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு தருட்டு. என்கிட்ட நல்லா இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு பாஸ் டைப் ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது. ஒரு ஹைட்டான பொசிஷனில் உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஹைட்டான பொசிஷனில் இருக்கிற வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தாவே ஒரு அன்கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபீல் ஆகும் அந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனால். இந்த வெஹிக்கிள் அந்த மாதிரி இல்லை, செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் பாருங்கள் 6th கியரில் இருக்குது. எனக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் ஆக்சிலேட்டரை கால வைக்கிறேன், புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த டார்க். அப்புறம் அந்த டார்க் டெலிவரி, பவர் டெலிவரி எல்லாம் தேவையான நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த புல் வந்து இருக்குது. மகேந்திரா நல்லா நீட்டான இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் ஸ்டேரிங் எல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிவ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண அந்த வாட்டர் வந்து போயிடும். ஏசியோட எஃபெக்ட், அந்த ஏசியெல்லாம் நோ டைமில் கூலாது அப்படின்னு சொல்லலாம். டோல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏற்கனவே நான் சொல்லி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் வந்து கிடைக்குது. இதில் மொபைல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பிரேக்கெல்லாம் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஒரு ஹைலைட்டே பழைய ஸ்கார்பியோட இந்த ஸ்கார்பியோவில் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. பட் பிரேக்கு இன்னும் ரொம்ப பஞ்சியாக இருக்குது. அந்த ஆக்ஷனே வண்டியில் வந்து தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பாடி அண்ட் ஃப்ரேம் இருக்கிற இந்த மாதிரி ஹைட்டில் இருக்க வண்டியில் அந்த பம்பினஸ் வந்து தெரியும். அது கூட அந்த FDD வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஜீப் காம்பஸ்லேருந்து இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஹையர் அண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மகேந்திரா அதை எவ்வளோ அஃபோர்டபுளாக ஸ்கார்பியோவில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அஃபோர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக போகுது வெஹிக்கிள். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். பழைய ஸ்கார்பியோ நீங்கள் நினச்சி இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டினீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ரதத்தில் போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் 120லலாம் எனக்கு போகிற மாதிரியே வந்து தெரியல. வண்டி அந்த பம்பே இல்லை. உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் ஹைவே எந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்கன்ட்டு. அந்த பம்பெல்லாம் ஈஸியாக எடுத்துக்குது உள்ள. பாருங்கள் இந்த இதுலலாம் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு. அந்த பிரேக் பண்ணிப்போம். பிரேக் பழக உங்களுக்கு இன்னும் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும் வந்து நீங்கள் பழகிடுவீங்க. சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ் ஆகட்டும், ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்டிவ் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஈஸியாக வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து போயிடுது. ஸ்டேரிங் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு. அந்த சின்ன இதுலேயே வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் கட் ஆகிட்டு போகிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். என்டர் மிரர்ஸில் இருக்க விசிபிலிட்டி ஆகட்டும், வெஹிக்கிள் விசிபிலிட்டி ஆகட்டும், ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடைக்குது. ஹைவேல திருப்பி இந்த ரோட்டில் வரும்போது நான் வந்து போடுறேன். ரிவர்ஸ் கேமரா. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் கேமரா எனக்கு வந்து தெரியும். ஃப்ரண்ட் கேமரா கூட திங் வித் கைட்லைன்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. கீழே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த மேனூவரபிலிட்டி இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். மிரர் எப்படி தான் டிசைன் பண்ணாங்களோ எனக்கு வந்து தெரியல. அந்த என்டையர் கடைசியில் இருக்க அந்த கர்வ் வரைக்கும் எனக்கு வந்து தெரியுது. அந்த லைட்டோட வெர்டிகல் லைட்டோட அந்த கர்வ் இருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு வந்து தெரியுது. இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ ஸ்பீட்லேயே 4th கியர் வந்து போட்டேன். அழகாக அது வாட்டுக்கு 1000 RPM வந்து போயிட்டுருக்கு. கேமரா பாருங்கள். இந்த கேமராவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ஸ்ட்ராக்கில் இந்த இதுக்கிட்டலாம் எங்கே கிட்ட இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிடும். கேமரா கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். 4th கியரில் நான் வந்து போயிட்டுருக்கோம். சிட்டி டிரைவுக்கும் ஒரு ரொம்ப ஈஸியான வெஹிக்கிள் தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸே கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் உள்ள அந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனில் ஃபீல் ஆகும்ல, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மிதக்குது. யூட்டர்ன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டியரிங் அழகாக ரீசென்ட் ஆகுது. ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் இவரை மட்டும் ஓவர்டேக் எடுத்துருவோம். இந்த 1000 RPM கிட்ட இருக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த டார்க் வந்து ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் அந்த 1200 RPM தாண்டிடுச்சுன்னா டர்போ கிக்கன் ஆகும்போது வெஹிக்கிள் அப்படியே உங்களுக்கு இழுத்துட்டு போகுது. இந்த சின்ன மேட்லேயே நான் 4th கியரில் போட்டு இழுக்கிறேன். அது வாட்டுக்கு ஸ்பீடு ஏறுது. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் சுவிட்சோட யூசேஜ், அதோட ஆக்சுவேஷன்லாம் சூப்பராக இருக்குது. பழைய வண்டிகள் வர மாதிரியே இல்லை. இது என்டையர் திங்குமே நீங்கள் இப்போ இந்த ஜெர்மன் கான்சரை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இந்த ஸ்டாக் சுவிட்சில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தீங்கன்னா இதை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். ஸ்டேரிங் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஆல்டோ காரோட ஸ்டேரிங் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவான ஸ்டேரிங்காக இருக்குது.
ஸ்லோ ஸ்பீடில். பட் ஹை ஸ்பீடில் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டேரிங் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்காது. அதெல்லாம் யோசிச்சு ஸ்பீட் ஏற உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து வெயிட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் கியரில் எந்த ஆர்பிஎம் வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். 4500 ஆர்பிஎம் வரைக்கும் போகுது. மிட் ரேஞ்ச் வந்து நல்லா பஞ்சாக இருக்குது. டாப் ரேஞ்ச் போகும்போது உங்களுக்கு அந்த பவர் அண்ட் டார்க் வந்து கம்மியாகிட்டே வரும். நம்மளுக்கு நல்ல டிரைவபிலிட்டிக்கு தேவையே மிட் ரேஞ்ச் தான். டாப் ரேஞ்சில் எல்லா பவர் அண்ட் டார்க் கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அழுத்தி ஓட்டணும். நார்மலாக டீசல் குடிக்க ஆரம்பிச்சிடும். மைலேஜ் உங்களுக்கு எதுவுமே வந்து வராது. 1000 ஆர்பிஎம் அபோவில் இருந்து 4000 ஆர்பிஎம் வரைக்கும் புல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து போகும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பவர் ட்ராப் ஆகுதுன்னு தெரியும் பாருங்க. அப்படியே வந்து புல் பண்ணுது. 3500 ஆர்பிஎம் மேலே அது அப்படியே முடிஞ்சது. நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிடணும். இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிச்சு தான் இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 80ல் இந்த பம்ப்ஸ் எல்லாம் அவ்வளோவா அந்த ஃபீலே ஆகலை. ஈஸியாக வந்து போய்ட்டுருங்க. பட் முன்னாடி இருக்க ஸ்கார்பியோ வந்து உங்களுக்கு பறக்கும். இந்த 60-80லாம் போகும்போது இடத்துல வந்து பறந்துருக்கு. இப்போ க்ரூஸ் வந்து ஆன் பண்ணுறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டாண்ட் பைன்னு வருது. ஜஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவ். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எதுவுமே இதில் வந்து கிடைக்கல. நான் XUV 700 முடிஞ்சால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வந்து போடுறேன். அதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடாஸ் அது எல்லாமே வந்து கிடச்சிரும். அதை பற்றி நான் வந்து போடுறேன்.